வெல்கம் டு ஸ்ரீ ஹோம்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து ரவா கிச்சடி. ரவா கிச்சடி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ரவை வந்து நல்லா வறுக்கணும். வறுத்துட்டு அப்புறமா தனியாக அதை எடுத்து வச்சுட்டு கடாயை வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு நெய் ரெண்டுமே சேர்த்து ஹீட் ஆன அப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மூணும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். அது கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு முந்திரியை ஆட் பண்ணணும். முந்திரி உங்கள் இஷ்டம், ஆப்ஷனல் தான், இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல. அது கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன பிறகு பச்சை மிளகாவை போட்டுக்கணும். பச்சை மிளகாவை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னா பசங்க சாப்பிடும்போது காரமாக இருக்கும். அதனால் அவங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க. சில பசங்க சாப்பிட்றதுக்கே அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம முழு பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு போட்டோன்னா காரம் இருக்காது, பசங்க எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கினா இஞ்சி போடணும். இஞ்சி போட்டுட்டு அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு ஆனியனை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் கேரட்டையும் பீன்ஸையும் தக்காளியும் 3 ஆட் பண்ணணும். தக்காளி கொஞ்சம் வதங்கின பிறகு கேரட்டையும் பீன்ஸையும் போடணும். போட்டு ஃப்ரை பண்ணணும். ஸ்டவ் வந்து ஸ்டிம்மில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிடும். அதனால ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். சால்ட் போட்டுக்கிட்டோன்னா சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். அதனால் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிட்டு சிம்மில் வச்சோன்னா கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம ரவா வந்து மெஷர் பண்ணியிருப்போம்ல இந்த கப்பில், 1 டம்ளர் ரவாவுக்கு வந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏன்னா வந்து நார்மலாக ரவைக்கு வந்து 2 டம்ளர் தான் ஊற்றுறது. நம்ம வெஜிடபிள் போட்டிருக்கிறதுனால 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா ஊற்றுறோம். அதனால் 1 கப் ரவைக்கு வந்து 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் ஆன பிறகு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கணும். அந்த தண்ணி வந்து கொதிக்கும் போது நம்ம ரவை போடணும். அதுக்கு முன்னாடி காயெல்லாம் வெந்துடுச்சா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா ரவை போடணும். இப்போ காய் வெந்துடுச்சு, ரவை பொறுமையாக போடணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கிளறிட்டே ரவை ஊற்றணும், இல்லைன்னா அது உருண்டை கட்டிக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கையில் கிண்டிகிட்டே போடுறது ரவை. அப்படி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக கிளறி விட்டோன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடணும். கிளறிட்டு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் ஒரு வாட்டி கிளறிட்டு மூடி வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோன்னா ரவை வந்து செட் ஆகிடும் நல்லா. அப்போ எடுத்து போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்.
நீங்கள் சர்விங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுட்டு அப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எதுவுமே தேவையில்லை, சும்மா அப்படியே வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.